சாமானியர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள், திமுகவின் அரசியல் இந்த நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டில் வருவதற்கு தடுக்கிறதா அப்படின்ற ஒரு முக்கியமான தலைப்புல இன்றைய விவாதத்தை நம்ம பண்ண போறோம். அதன் பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நேத்தி இந்த தீபத்தூர் விஷயத்துக்காக பாண்டிச்சேரியில ஒரு போராட்டம்ல இது பண்ணார். அப்போ விஜய் மைனாரிட்டிஸ் குரல் கொடுக்கிறார், மெஜாரிட்டிக்கு ஒரு ப்ராப்ளம்னா குரலே கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி விஜயை சாதிக்கிறார் அண்ணாமலை. மூன்றாவது விஷயம் இன்றைய நிகழ்ச்சியில் என்னவென்றால், எதிர்கட்சிகள் அனைவரும் இன்று திமுகவுக்கு எதிர்த்து களத்தில் ஒன்றாக இருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரை பாஜக உயர்மட்ட குழு நடந்துட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்ல அந்த உயர்மட்ட குழு தேர்தலை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டாவது விஷயம் பாமகவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றாக இருக்கிறார்கள் மேடையில் அப்படின்றது ஒண்ணு தெரிகிறது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு விஜயோட மாநாடும் இருக்கு. திமுக எல்லாரும் இன்னைக்கு களத்துல இருக்காங்க. பட் ஒன்னா சேர்ந்து இருக்க போறாங்களா தனித்தனியா இருக்க போறாங்களான்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இது பற்றி எல்லாம் பேசுவதற்கு தான் இந்த SR சேகர் சார் நம்மளோட இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் நாகராஜ் சார். இந்த நவோதயா பள்ளின்னு பேசிக்கிட்டே இருந்தோம். சுப்ரீம் கோர்ட் நவோதயா பள்ளி விஷயத்துல ஒரு மிகப்பெரிய கொட்டை திமுக அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கு. இன்னும் 6 வாரத்துல நீங்க லேண்ட கணக்கெடுத்து நீங்க சொல்லலன்னா அப்புறம் நடக்கிறத பாருங்க அப்படின்ட்டாங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலமும் நவோதயா பள்ளிகளை கிட்டத்தட்ட அடாப்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 650-700 பள்ளிகள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயன்படுகிறார்கள். ஆனா இந்தி எதிர்ப்பு என்ற ஒரே காரணத்துக்காக இந்த நவோதயா பள்ளிகளை இவங்க வரவிடாம தடுக்கிறாங்க. உண்மையாக இந்தி எதிர்ப்பு இருக்கிறதா? இல்லை. இது எதற்காக தடுக்கப்படுகிறது? திமுக ஏன் நவோதயா பள்ளிக்கு எதிராக அரசியல் செய்கிறது என்ற கேள்வியுடன் சார் ஓட்டு யூ சார். நாகராஜ், நீங்க சொன்ன இந்தி எதிர்ப்பு எத்தனை நாளைக்கு எடுக்கணும்? ஏன்னா இந்தியை எதிர்க்கக்கூடிய திமுகவின் குடும்பத்துல பல பேருக்கு இந்தி தெரியுது. இந்தியை எதிர்ப்பதாக சொல்லுகின்ற திமுக குடும்பத்துல 40-50 பள்ளிகள் இந்தி பாடத்தோடு இருக்கக்கூடிய சென்ட்ரல் போர்டு CBSE சிலபஸ்ல இருக்கு. ஆனால் இந்த இந்தி எதிர்ப்பு இருக்கிறதாக நான் நினைக்கல. வேற என்ன எதிர்ப்பு இருக்கு? அந்த பள்ளிகளுக்கு, தட் இஸ் அந்த திமுகவுடைய குடும்பத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு இது ஒரு காம்படிட்டரா இருக்கும். இது ஃப்ரீயா இருக்கு, இலவசமா இருக்கு, இது ஹாஸ்டல்ஸ் இருக்கு, ரூரல்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்குது, அதனால தங்களுடைய பள்ளிக்கூடங்களுடைய காம்படிஷன் கெட்டு போயிருக்கும். அதையும் கூட நான் நினைக்கல. ஏன்னா அவங்க அர்பன்ல இருக்காங்க. இந்த நவோதயா பள்ளிகள் முழுசா ரூரல்ல தான், மாவட்டத்துக்கு ஒண்ணு. ஓகே, வேற என்ன இருக்கும்? வேற என்ன இருக்கும்னா, 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரையிலும் ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு, அதுவும் 3 லாங்குவேஜ், அதுவும் யூனிஃபார்ம் ஃப்ரீ, இது ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் ஃப்ரீ, கிராமத்துல இருந்து போயிட்டு வர்றதுக்கான ட்ரெயின் ஃபேர் ஃப்ரீ, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கக்கூடிய CBSE சிலபஸ். புத்திசாலிகள் உருவானால் திமுகவிற்கு டேஞ்சர். ஏன் தமிழ்நாட்டுல எல்லா வகையிலையும் கை வச்சு காசு எடுத்து பையில் போட்டு சொந்தம் கொண்டாடி சந்தோஷமாக இருக்கிற திமுக கல்வியில மட்டும் காசு எடுக்காம இருக்கலாமே? அப்படியே காசு எடுத்தாலும் கூட அதை நல்லா செய்யலாமே? ஏன் கல்வியில செய்யல? அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. 8ஆம் கிளாஸ் மாணவனுக்கு 2ஆம் கிளாஸ் விஷயத்த படிக்க தெரியல. 5ஆம் கிளாஸ் பையனுக்கு 1ஆம் கிளாஸ் கணக்கு கூட போட தெரியல. ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் எதற்காக வைத்துக் கொள்கிறார்கள்? இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷனை தமிழ்நாட்டுல உயர்த்த இவர்களால் முடியாதா? இவர்களுக்கு தெரியாதா? இந்த பள்ளி கல்வித்துறை மந்திரியா இருக்கிற அந்த அன்பில் மகேஷ், அவரு இங்கிலீஷ்ல பேசுறாரு, டையெல்லாம் போட்டுக்கிறாரு, கோட்டெல்லாம் போட்டுக்கிறாரு, பெரிய பெரிய நாட்டுக்கெல்லாம் போய் அதை பண்ண இதை பண்ண முடியாதா? ஸ்டாலின் கொண்டு விஷயம் சார். அவரோட பையன்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க, பிடிச்ச மொழி என்னன்னு. பிரெஞ்சுன்ட்டு தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அதான் உண்மை. அதனால இதுல நான் தமிழ்நாடுடைய அரசாங்கத்தாலே கல்வியை மேம்படுத்த முடியாதா என்றால் முடியும். ஏன் முடியாது, ஏன் முடியல, ஏன் முடிய வைக்கல? என்னுடைய சாதாரணமான ஒரு பிரஜையாக, உங்களுடைய நாகராஜ் லாங்குவேஜ் சொன்னா சாமானியனாக என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, படிச்சுட்டா மூளை வளர்ந்துடும். மூளை வந்ததுன்னா இவனுங்களை ஒரு வயலும் மதிக்க மாட்டான். தட் மீன்ஸ் திமுக ஆட்சியில் இருக்க முடியாது.
அதனால இவர்கள் கை ஏந்துகின்ற வரையில் தான், அவர்கள் கொடுக்கின்ற வரையில் தான் ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். கை ஏந்துகின்ற நிலைமையில வச்சிருவோம். நீங்க வந்து கிராமப்புற பள்ளிகளை கையேந்துகின்ற நிலைமையில வச்சிருவோம். எஜுகேஷன் தரமற்ற எஜுகேஷனை கொடுத்துருவோம். அதனால அவர்கள் அதே நிலையில் வைக்க வேண்டும். கடைநிலை ஊழியனை, கடைநிலை மக்களை, கீழ்த்தட்டு மக்களை அதே நிலைமையில வச்சிருந்தா தான் நாங்க ஆட்சியில் இருக்க முடியும் என்கின்ற ஒரு கோயபல்ஸனுடைய தந்திரம். கோயபல்ஸனுடைய தந்திரம்னா தொடர்ந்து ஒரே விஷயத்த சொல்லணும். அவனை ஏழ்மையிலேயே வச்சிருக்கணும். அவனை சிந்திக்கவே விட்டுறக்கூடாது. அவன் சாப்பாட்டுக்கு தினசரி நம்மளே நம்பி இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில வைத்துக் கொண்டால் மட்டுமே ஆட்சியில் இருக்க முடியும் என்பதால் செய்யப்படுகின்ற விஷயமாக நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் போயிடும். இந்த தமிழ்நாடு எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்து சாமானிய நேயர்களுக்கு தெரியும், நாகராஜுக்கு தெரியும். ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்துல நாம ஒரு சின்ன ரிகலெக்ஷன் போட்டு தமிழ்நாட்டு மக்கள் பாக்குற மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஐயா பாருங்கய்யா, ஐயா இப்படிதான் என் நிலைமை இருக்கு, ஐயா தினசரி சன் டிவியும் தினகரனையும் படிச்சு கெட்டு போகாதீங்க அப்படிங்கிற அவங்களுக்கு சின்ன விஷயங்கள் கிராமப்புறத்தில் இருக்க மக்கள் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தரமற்ற கல்வி, நான் சொன்னேன் ஏற்கனவே 8ஆம் கிளாஸ் பையனுக்கு 2ஆம் கிளாஸ்ல படிக்க தெரியல. அதே மாதிரி வந்து குவாலிட்டி அற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல குவாலிட்டி அற்ற 127 மாணவர்கள் தான் ஒரு டாய்லெட். 44% வந்து மாணவர்களுக்கு உண்டான கட்டணம் கட்டல. 44% டிஃபிஷியன்ட் இன் கிளாஸ் ரூம்ஸ். 2500 ஸ்கூல் மரத்துல படிக்கிறாங்க, மரத்தடியில படிக்கிறாங்க. பல பள்ளிக்கூடங்கள் ஒழுகுகிறது. காசு கொடுக்கலையா, வரி கொடுக்கலையா? தமிழ்நாட்டு மக்கள் இந்த கிராமப்புறத்துல படிக்கிறவன் என்ன வந்து 3ஆம் தர குடிமகளா? கொத்தடிமைகள் மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம கூட இல்ல நீங்க தான் நீதியே கொடுக்க மாட்டேன்றீங்களாமே. இது வந்து அதாவது வந்து எப்போதுமே சைக்காலஜில ஒண்ணு சொல்லுவாங்க, விக்டிம் கார்டு பிளே பண்ணு. ஓங்கி ஒருத்தன் வந்து நம்மள அரைஞ்சிட்டான்னு வச்சுங்க, திருப்பி நீங்க அரைஞ்சிட்டீங்கன்னா உடனே அடிச்சுட்டான் அவன் முந்திக்கிட்டான்னு வச்சுங்க. எதற்காக அடித்தான், அடித்ததற்கான திருப்பி அடி என்பது தெரியாது. இப்ப வந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றதுக்கு நான் ஒரு சின்ன கம்பாரிசன் போட்டுறேன். அப்பதான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். 16 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம், அதுக்கு என்ன கணக்குன்னு அவங்கள சொல்ல சொல்லுங்க. 10 வருஷத்துல 16 லட்சம் கோடி வாங்கிருக்கீங்க, அதுக்கு என்ன கணக்கு? சரி, இந்த எஜுகேஷனல் பாலிசிலேயே அவங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மீதி பாக்கி இருக்கு. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP அதை இனி ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாங்கள் இதை கொடுப்போம். ஏற்றுக்க முடியாது, இருமொழி கொள்கை அப்படின்னா டான்ஜெட்கோல 30% மேல மத்திய தொகுப்புல இருந்தா நீங்க எலக்ட்ரிசிட்டி வாங்குறீங்க. ஒரு பெரிய 18 கண்டிஷன். டான்ஜெட்கோல 18 கண்டிஷன். நஷ்டத்துல ஓடக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி வயர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும், டிரான்ஸ்ஃபார்மர் கரெக்டா இருக்கணும், கரிசர்ஸ் கரெக்டா கட்டணும். எல்லா கண்டிஷனையும் ஒத்துக்கிட்டு 30% வாங்குறீங்க. ஏன் வாங்குற? நாரி போவ. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி கரண்ட் இஸ் பையிங் ஃப்ரம் சென்ட்ரல் பூல். அதில் வாங்குகிறீர்கள், அதில் நீங்க ஒத்துக்கிறீங்க. NEP-ல ஏன் ஒத்துக்கல? NEP-யில் ஒத்துக்கொள்ளாததற்கு ஒரு ஒரு தமிழ்நாட்டின் சாதாரண பிரஜையாக என்னுடைய குற்றச்சாட்டு, என்னுடைய அப்சர்வேஷன், நீ படிக்காத, நீ அங்கேயே கடை, நீ கல்வியற்றவனாக இரு, நீ முன்னுக்கு வராத, நீ கும்முடிய பூண்டிய தாண்டி போகக்கூடாது, இல்லைன்னா எனக்கு ஓட்டு போடாம போயிருவ. இதுதானே தவிர ஆட்சியாளர்களுக்கு அறிவில்லை, ஆற்றல் இல்லை, இதை செய்ய வேண்டியதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று நான் நினைக்கவே இல்லை. இவருடைய முக்கிய நோக்கம் அவர்கள் படிக்க கூடாது, அதே தரத்தில் இருந்தால் மட்டுமே இவர்களுடைய ஓட்டு வங்கி ஃபுல்லா இருக்கும் என்பதுதான் என்னுடைய இது. அதனாலதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அழகா சொல்லி இருக்கிறது, இந்த மொழி கொள்கையெல்லாம் இங்க வச்சுக்காதையா, அதே மாதிரி இவ்வளவு நாளைக்கு அவங்க இல்லைன்னு சொல்லாதையா. 650 பள்ளிக்கூடத்தை கடந்த 10-15 ஆண்டு காலம் 2020 இருந்து வருது, 5 வருஷமா இல்ல. கிராமப்புற மாணவனுக்கு அவனுடைய அடிப்படை உரிமை கல்வி, அந்த அடிப்படை உரிமையை நீ மறுக்கிறிய. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதை தூக்கி காலில் போட்டு மெதிக்கிறது தான் உன்னுடைய வேலையா இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் கரெக்டா கொண்டு போய் பெரிய இடத்துல படிக்க வைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் படிப்பு ஏறாதது வேற விஷயம். அதெல்லாம் கொண்டாந்து படிக்க வைக்கிறீல்ல. அதனால இது இந்த நாட்டினுடைய சாமானிய மனிதனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. அதைதான் சுப்ரீம் கோர்ட் சுட்டி காமிச்சிருக்கு. இனிமேலும் உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது, இனி செஞ்சுதான் ஆகணும். ஆனா என்னன்னு கேட்டா, திமுக காரனுக்கு போற போக்குல கூட மிச்சமாயி போச்சு. இன்னும் 3-4 மாசத்துல போயிடுவான் அவன். இது 6 வாரங்களுக்கு தேட சொல்லுது. இன்னொரு தடவை ஒரு பெட்டிஷன், வில்சன் மாதிரி ஒரு ஆள் அங்க உட்காந்து வச்சிருக்காங்க. கோடிக்கணக்கில் இது லட்சக்கணக்கில் வந்து ஃபீஸ் கொடுக்குற ஒரு 10 வக்கீலையும் வேற போட்டு வச்சிருக்காங்க.
இன்னொரு அட்ஜாயின்மெண்ட் வாங்கி எலெக்ஷன் ஓட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க இருக்க முடியாது, மக்கள் இவங்க ஓட்டிடுவாங்க. அதனால திமுகவுக்கு ஒரு வகையில் இது நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்க மாட்டேன் மாற்றத்துக்கு ஒரு விஷயம். ஆனால் மும்மொழி கொள்கை அல்ல திமுகவுடைய இந்த ரிஜெக்ஷன் காரணம், ஓட்டு வங்கி பாலிடிக்ஸ். சார் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுவேன்னு சொன்னாங்களோ அந்த ஆசிரியர்களும் கிட்டத்தட்ட 13 வருஷமாக டெம்பரரி டீச்சர்ஸ் ஆகவே இருக்காங்க. அவங்களோட சம்பளம் 12,500 ரூபாய். இந்த நிரந்தரம் பண்றதுலயே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது அவங்க எந்த சைக்காலஜில சார் இருப்பாங்க? இன்னைக்கு அவன் 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 75,000 ஒரு கடை பொட்டி கடை வச்சிருக்கோம், டீ கடை வச்சிருக்கோம், 50,000 60,000 சம்பாதிச்சுட்டு போகும்போது நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க? பகுதி நேர ஆசிரியர்களை நான் பர்மனன்ட் ஆக்குறேன், அட்லீஸ்ட் யாரெல்லாம் ஆக்க முடியுமோ அவங்க ஆக்குறேன். அதற்கு ஒரு முன்னெடுப்பும் இல்லை. கிட்டத்தட்ட 13 வருடங்களாக, அதாவது போன ஆட்சியும் சேர்த்து நான் சொல்றேன், போன ஆண்டையும் சேர்த்து நான் சொல்றேன், இப்படி போயிட்டு இருந்த திராவிட கல்ச்சர் எப்படி மாற்றப்படும் சார்? நீங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பா திமுக அரசாங்கம் வந்தவொடனே 4.5 லட்சம் கோடி கடன்ல தான் வந்துச்சு. இப்போ 9 லட்சம் கோடியா முன்னேறி இருக்கிறார்கள், உயர்த்தி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை உயர்த்த முடியல, ஆனா கடன் உயர்த்திருக்காங்க. எனக்கு கிடைத்த புள்ளி விவரங்கள் பிரகாரம் தமிழ்நாட்டினுடைய அந்த கல்லூரி ஆசிரியர்கள் பேரவை, தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பேரவை, சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள்கிட்ட பேசின வரையிலும் கஜானால காசு இல்லையா. 10 வருஷமா கல்லூரி ஆசிரியர்கள் ரிட்டையர் ஆனவனுக்கு கிராஜுவிட்டி இல்ல, அதை கொடுக்கல, இன்னும் அதுக்கே காசு இல்ல. டெம்பரரி ஸ்டாப் அவங்களுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தியா இருக்கு. இங்க மட்டும் இல்ல நாகராஜ், டெம்பரரி ஸ்டாப் எஜுகேஷன், லோவர் எஜுகேஷன், மிடில் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், ஈவன் காலேஜ் எஜுகேஷன்ல மட்டுமல்ல, எல்லாத்துலயும் டெம்பரரி ஸ்டாப் தான். 50, 60, 70%. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லயும் டெம்பரரி ஸ்டாப் தான், அங்கேயும் பர்மனன்ட் ஸ்டாப் இல்ல. இவர்கள் எல்லாத்தையும் பர்மனன்ட் ஆக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. காரணம் என்ன? கஜானாவில் பணம் இல்ல. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் 6,000 கோடி ரூபாய் நஷ்டத்துல ஓடுது. டெய்லி 1,70,000, 1,70,00,000 ரூபாய் நாம நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அதனால கொடுப்பதற்கு காசு இல்லை, வாய் வீசினார் இல்லையா. இது என்ன நாகராஜ், இது என்ன பெரிய விஷயம்? இதை பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பாங்க, அது கூட முடியும், ஏன்னா இவங்களுடைய டாக்ஸை குறைத்தால் போதும். சிலிண்டருக்கு மானியம் கூட கொடுப்பேன் நாங்க, அது என்ன பண்ண முடியும்? சாராய கடையை மூடுவேன்னாங்க, அது என்ன பண்ண முடியும்? லோன் வாங்கின பையனுக்கு எஜுகேஷன்ல அப்படியே கம்ப்ளீட்டா காலி பண்ணுவோம் நாங்க. அதனால அள்ளி வீசுறாங்க, அள்ளி வீசி. இந்த இதுல சொன்னார்ல, இப்ப கூட ஒரு நடிகர் கட்சியில இருந்து வீட்டுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுப்போம், பைக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் வீடு கொடுப்போம், அது கொடுத்து பிஎம்ஓல நம்மளுடைய மோடி கொடுத்துட்டு இருக்காரு. 2 கோடி பேருக்கு வீடு கொடுத்துட்டாரு இப்போதைக்கு. அதனால அதையும் இவங்க கணக்குல எழுதிக்குவாங்க. அதனால காசு இல்லாமல் நஷ்டத்தில் கஜானா காலியாக ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். கொடுக்க முடியாது, அவங்களால கொடுக்கவே முடியாது. அதனால கொடுக்க முடியாதவர்கள் வாய் வீசினார்கள். கொடுக்க முடிந்திருக்கும். 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கினால வந்த வருஷமே இதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கூடி இருக்கும். சாராய கடையில அள்ளி போட்டாங்க, திருப்பி அவங்க ரெவன்யூ எடுத்துக்கிட்டாங்க. அதனால இவர்களால் தர முடியாது என்பதால் மக்கள் இப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, நீங்க நடிகர் கட்சி சொன்னீங்களோ அது அண்ணாமலை விமர்சனம் பண்ணிருக்க, அந்த விமர்சனத்துல அடுத்த செக்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் கொண்டு போலாம். அதுக்கு இதுக்கு இடையில இன்னொரு விஷயம், இதுக்கு இடையில அண்ணாமலை பத்தி நீங்க சொன்னதுனால, இந்த எஜுகேஷன்ல கல்வியினுடைய தரம் பிரைவேட் ஏஜென்சிஸ், பிரைவேட் பள்ளிக்கூடங்கள் மற்றும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அளவுக்கு தமிழ்நாட்டில் உயரவில்லை, தாழ்ந்து இருக்கிறது. ஸ்கூலுடைய டிராப் அவுட் ரேட் கூடியிருக்கு என்று பல்வேறு புள்ளி விவரங்களை மத்திய நிறுவனங்கள் ஆடிட், சிஏஜி எல்லாம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் 1 கோடி கையெழுத்து வாங்கி தமிழ்நாட்டின் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்று மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸுக்காக ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தினார். அது தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி தமிழ்நாட்டின் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்று அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நேயர்களுடைய பார்வை வைக்கிறேன். ஓகே சார், இப்ப அண்ணாமலை இப்ப பொலிட்டிக்கல் மோடு வந்துருவோம் சார். விஜயை சாடி இருக்கிற நேத்தி பாண்டிச்சேரியில இந்த தீபத்தூண் விஷயம் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது முருக பக்தர்கள் சார்பாக. கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில அவ்வளோ கிரேஸ் அண்ணாமலை அவர்களுக்கு அங்க பார்க்கப்பட்டது. அப்போ அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும்போது விஜயை சாடுறாரு.
விஜய் வந்து மைனாரிட்டிக்கு குரல் கொடுக்கிறார், மெஜாரிட்டிக்கு குரல் கொடுக்க மாட்டேன்றார். அதாவது திருப்பகுன்ற விஷயத்துல விஜய் சைலண்டா இருந்தது அவர் வந்து சுட்டிட்டு காமிக்கிறார். அவர் விஜய் வந்து ஒரு மைனாரிட்டி பர்சன், ரைட்? அவர் வந்து எப்படி மெஜாரிட்டிக்கு வந்து நீங்க குரல் கொடுப்பாரு எதிர்பார்க்குது தப்பு தானே? விஜய் குரல் கொடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க. அதாவது சில உண்மையை ஸ்ட்ரெயிட்டா போட்டு செக்குலரிசத்தை இந்துக்களுக்கு மட்டுமான ஹோல்சேல் ப்ராப்பர்ட்டியாக ஆக்கிவிட்டார்கள் மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்து. முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், இந்துவாக இருக்கக்கூடாது, இந்து மட்டும் செக்குலரா இருக்கணும். அதே மாதிரியாக இந்து வந்து இந்துவாக எந்த காலத்திலையும் ஓட்டு போட்டதில்லை. இந்து பச்சை துண்டு போட்டுப்பான், சிவப்பு துண்டு போட்டுக்கான், காவி துண்டு போட்டுக்கான், ஐயப்பனுக்கு போவான், முருகனுக்கு போவான், மாரியாத்தாளுக்கு போவான், காரியாத்தாளுக்கு போவான், ஓட்டு போட வரப்ப கட்சிக்காக போடுவான். அவன் என்னைக்கு இந்துவாக ஓட்டு போறான்னு அன்னைக்குத்தான் திருப்பரங்குன்றமும் கிடைக்கும், இன்னும் என்னென்னவெல்லாம் கிடைக்கும். சேகர் பாபு மாதிரி ஆட்கள் கோயில் சொத்தை எடுத்து சாப்பிட முடியாது. 4.5 லட்சம் ஏக்கர் அரசாங்க கோவிலுடைய நிலமெல்லாம் மீட்கப்படும், திருப்பி வரும், உண்டியல் உடைச்சு காசு சாமிக்கே போகும். அதுவரை இது நடக்கத்தான் செய்யும். எவ்வளவு திருநீர் பூசிக்கிட்டாலும், எவ்வளவு கணபதி ஹோமத்தினுடைய கருப்பு மையை நெத்தியில எடுத்துக்கிட்டாலும், எவ்வளவு சந்தனம் போட்டுக்கிட்டாலும், எத்தனை மாலை போட்டுக்கிட்டாலும், இந்துவாக வாக்களிக்காத வரை விஜய் மாதிரி நபர்கள் இந்துக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள். ஏன்னா இந்து ஸ்பிளிட் ஓட், பிரிந்து கிடக்கிறார்கள். ஏன் உனக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? நீ தான் கட்சிக்கு போட போறீல்ல. அவன் சர்ச்சில் தீர்மானம் பண்றது கிறிஸ்தவன் கரெக்டா போட்டுவான், மசூதியில தீர்மானம் பண்ற முஸ்லீம் கரெக்டா போட்டுவான். எந்த கட்சிக்கு ஆதரவு என்பதை தேர்தல் நேரத்திலே முடிவு செய்வார்கள். யார் எங்களுக்கு அதிகமாக தருகிறார்களோ அவங்களுக்கு ஓட்டு. பார்கெயின், கிளியர் பார்கெயின், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்கெயின் அடிச்சு நவுத்திட்டு வந்துருவா. ஆண்டு முழுவதும் இப்ப பாருங்க, ஹஜ்ஜுக்கு போகிறவனுக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இன்னைக்கு அடிக்கல் நாட்டி விட்டு வந்திருக்கிறார் முதல்வர். நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. திருச்செந்தூர், திருவண்ணாமலை, இன்னும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய பல கூட்டங்கள் அள்ளி வருகின்ற கோவில்கள், இந்த கோவில்கள் எல்லாம் மணிக்கணக்கா நின்றுட்டு போறானே. திருப்பதி மாதிரி அங்க ஒரு ஹால் கட்டி, ஒரு கல்யாணம் பண்ணவங்க கட்டி அவனை உட்காத்தி வச்சு அங்க தண்ணி வசதி எல்லாம் செஞ்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு செய்யலாமே அப்படின்னு எங்களுக்கு கூடுங்கய்யா. ஏயா எங்களை 2ஆம் தர மக்களாகவே இப்படியே வச்சிருக்கீங்க? 39 கொடுக்க வேண்டாமையா? 39 கோடி வேணாம், 30 கோடி கொடுக்க போதுமையான்னு எங்களுடைய ஆதங்கங்களை நாங்க அரசுக்கு தெரிவிக்கிறோம். காரணம், நாங்க 2ஆம் தர மக்கள், எங்க ஓட்டு பிரிஞ்சு போகும், அதனால நீங்க எங்களுக்கு தரவே மாட்டீங்க. இப்பயாவது புரிஞ்சுதா? இந்துவே பாத்துக்கிட்டு இருக்கிற இந்துக்கெல்லாம் புரியுதா? நீ ஒன்றுபடாதவரை நீ 2ஆம் தக்க மக்கள் தான், எண்ணிக்கையில் தான் மெஜாரிட்டி, நீ மைனாரிட்டி இல்ல, மைனாரிட்டிக்கு கீழே. அதனால நீ ஒன்றுபட்டு உணர்வோடு ஓட்டு போட்டால் மட்டுமே உன்னுடைய மதத்துக்கும் உனக்கும் லாபம் அல்லது நஷ்டப்படாம இருப்ப. நீ ஒன்றுபடாதவரை உனக்கு கிடைக்கின்ற இந்த தண்டனை நான் சரி என்றே நினைக்கிறேன். உண்மையிலே நான் சரி என்று நினைக்கிறேன். ஒன்றுபடாதவன் பத்தி ஏன் கவலைப்படும்? நீங்க பாப்பீங்க, ஒரு சிங்கம் இருக்கும், இந்த இதெல்லாம் வீடியோ எல்லாம் காப்பாங்க. ஒரே ஒரு சிங்கம் ஒரு 50-60 புல் இருக்கும், பயங்கரமான வெயிட்டோட, ஆக்ரோஷத்தோட, பலுவோட இருக்கும். ஒரே ஒரு புல்ல தனியா ஐசோலேட் பண்ணி அந்த சிங்கம் போய் சாப்பிடும். எல்லாம் பார்வையாளராக பார்த்து கொண்டு இருக்கும். சாப்பிடத்தானே செய்யும். 2 புல்லு பக்கத்துல வச்சுன்னா எவ்வளவு பெரிய சிங்கம் சின்ன பின்னமாகி போயிருமே. இந்த ஒண்ணு சேர மாட்டேங்கிறானே. அடி வாங்கினாலும் மிதி வாங்கினாலும் அவனுக்கு உணர்வு வர மாட்டேங்குது. என்னைக்கு அது வருகிறதோ அன்னைக்கு தான் உனக்கு நல்வாழ்வு அல்லது நீதி கிடைக்கும். இல்லாதவரை பார்த்து புலம்பிக்கிட்டே தோணும்.